இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதெல்லாம் குறித்து தியானித்தோம். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் அநேக முறை தியானித்திருப்போம், கேட்டிருப்போம். இது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னே அவர் அவனை அறிந்திருந்தார். அவன் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவன் பரிசுத்தப்படுத்தி இருந்தான். அவன் தீர்க்கதரிசியாக வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம். அப்ப அவன் உருவாக்கப்பட்டதே ஒரு தீர்க்கதரிசியாக வேண்டும் என்று தேவனால் பரிசுத்த பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் அந்த எரேமியா தீர்க்கதரிசி. அப்ப யூதா ஜனங்கள் பாவம் செய்த பொழுது, அக்கிரமங்கள் செய்த பொழுது எரேமியாவின் மூலமாக கர்த்தர் அவனுடைய ஜனங்களை கண்டித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது இந்த தேசம் பாழாய் போகும், இவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்து வந்து உங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள் என்று அநேகம் தரம் அவர் அந்த சிதேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் அந்த யூதா ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் இவரை நிந்தித்து இவருடைய பரியாசம் பண்ணி இவர் பேசின வார்த்தைகளின் நிமித்தம் அவரை அடித்து அவர் சிறையிலே போட்டார்கள் என்று பார்க்கிறோம். எரேமியா 20 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், அவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசம் ஆயிற்று என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றது எல்லாமே என்ன சொல்றாருன்னா, பாபிலோன் ராஜா உங்களை வந்து அடித்து உங்களை கொண்டு போவாரு, உங்களுடைய பிள்ளைகளை தரையில மோதி அடிப்பாரு, உங்களை சிறையில கொண்டு போவாரு, அங்க கொண்டு போய் நீங்க சாவீங்க, அந்த தேசத்துல நீங்க அடக்கம் பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் பால் கடிப்பும் அந்த கொடுமை என்றுமே அவர் சொல்லி கொண்டிருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிந்தித்து பரியாசம் பண்ணி அந்த பஸ்கூருங்கிறவ என்ன பண்ணுவான், இவரை அடிச்சு இவரை என்ன செய்யறான், சிறையில போடுவான். ஏன்னா அவரை குறித்து சொல்றாரு, உன்னை வந்து பாபிலோன் ராஜா கொண்டு போய் அங்க நீ உன்னை சாக கொடுத்து நீ அங்கே அடக்கம் பண்ணப்படுவான் என்று சொல்லும் பொழுது இவருடைய வார்த்தையின் நிமித்தம் அவரை என்ன செய்யறாங்கன்னா அடிச்சு சிறையில அடைக்கிறாங்க. அப்பதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரை பேசுவதற்காகவே தேவன் வந்து தெரிந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. அவரை பரிசுத்தப்படுத்தி அந்த யூதா ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லவும் அவர்களை திடப்படுத்தவும் வேண்டும் என்று, அவர்கள் மனமாற வேண்டும், அவர் திரும்ப வேண்டும், கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அந்த எரேமியா தீர்க்கதரிசி அவர் பயன்படுத்தினார். ஆனா எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்ல, இனிமே என்னால பேச முடியாது, நான் பேச மாட்டேன். ஆனாலும் என்ன சொல்றாரு, அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதான், என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. ஏன்னா முட்டிட்டு இருக்கு. அவர் சொல்ல வார்த்தைகளை அவரால சொல்லாம இருக்க முடியல. கர்த்தர் தனக்கு அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை அவரால் சொல்லாம இருக்க முடியல. அப்படி சொன்னது நிமித்தம் அவர் என்ன செய்யறாங்க, சிறைச்சாலையில அடைச்சு போடுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ அவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்து கொடுமையும் பால்கடிப்புமா இருக்கிறதே என்று அந்த எரேமியா தீர்க்கதரிசி அங்கலாச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது, நீ நினைச்சிட்டு இருக்க இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி அழியிறாங்க, இது அப்படியே இந்த தேசம் அழிஞ்சு போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, நீ அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எரேமியா 33ஆம் அதிகாரத்துல நம்ம 6ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத காரியங்களை, இப்படியும் நடக்குமா என்கிற காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிறார். நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், சௌக்கியமும் ஆரோக்கியமும் பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை கொடுப்பேன். இந்த இடத்துல திரும்பவும் மகிழ்ச்சியின் சத்தமும் ஆனந்த சத்தமும் கேட்கும். மணவாளன் அந்த களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியான சத்தமும், மணவாளின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் முன்னிருந்த போல நான் தேசத்தினுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த எரேமியா இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக கேட்கப்படுகிற வாக்குகள் எல்லாமே அந்த பால் கடிப்பும் கொடுமையுமா இருந்த பொழுதும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேங்கிறாரு. அந்த ஜனங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் தண்டிச்சாரு. ஆனாலும் நான் அவங்கள மன்னித்தேன்னு சொல்றாரு. அவருடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அவருடைய பாவங்களையும் நான் மன்னித்தேன். அவங்கள இன்னும் திரும்பவும் நான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன், அவர் சிறையிருப்பா மாற்றுவேன் என்று சொல்கிறார். தாவீதும் இந்த சிறையிருப்பை குறித்து சொல்லும் பொழுது 126ஆம் சங்கீதத்துல சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம், யாருக்குமே தெரியல இப்படி நடக்கும் என்று அந்த ஜனங்கள் கூட அறியவில்லை. அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்ன பொழுதும் அந்த சிறையிருப்பில் இருக்க ஜனங்கள் கூட அறியவில்லை. அவங்க விடுதலை ஆகி போறாங்க. கோரேஸ் ராஜாவினுடைய நாட்களில் விடுதலை ஆகி போகும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாங்கள் இருந்தோம். எங்களுடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். பிரியமானவர்களே, அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, இவர்கள் சிறையாக விற்கப்பட்டு போனார்கள், ஆனாலும் இன்று அவர்கள் விடுதலையாகி அவர்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டு வருகிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அந்த பிரஜாதிகள் சொல்லும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்மை தண்டித்தாலும் அவருடைய இரக்கத்தினாலும் உருக்கத்தினாலும் நம்மை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஆபிரகாம் லோத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அந்த லோத் என்ன செய்தானா, தன்னுடைய பார்வைக்கு வளமானதை, அவர்கள் தேசத்தை பங்கிடும் பொழுது தன்னுடைய பார்வைக்கு வளமான இடத்தை அவன் தெரிந்து கொண்டது நிமித்தம் அந்த சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறி போனதை நான் பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்க்கிற தேசம் எல்லாம், நீ கிழக்க மேற்க வடக்க தெற்க எதெல்லாம் பார்க்கிறாயோ எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார். இன்று நாம் தியானித்தது போல அந்த எசேக்கியாவுடைய அந்த எரேமியாவுடைய நாட்களிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், நான் ஜனங்களுக்கு சொன்ன காரியங்களை நான் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அதே போல அவர் நிறைவேற்றி அந்த ஜனங்களை சிறையிலிருந்து மீட்டு கொண்ட நகைப்பினாலும் களிப்பினாலும் அவர்களை நிறைய செய்தார் என்று நான் பார்க்க முடியும். அதே போல நம்ம சூழ்நிலைகள் நமக்கு மாறாக இருந்த பொழுதும், அந்த எதிரடையாக இருந்தாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு உண்டான எல்லா பொல்லாத சூழ்நிலை, எதிரடையான சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, நம்மை ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் தேவரீர் மன்னித்து உம்முடைய இரக்கத்தினால் இறங்கி பெரிய காரியங்களை செய்தீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இது எப்படி ஆகும், இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக
காணப்படுகிறதே என்று அப்பா ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரை தேறுதலாகும், ஆறுதலாகும், ஆண்டவரை விசுவாசத்தில் உறுதிப்படவும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவைகளெல்லாம் என் தேவனுக்கு லேசான காரியம் என்று உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பெரிய காரியங்களை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி செலுத்துகிறேன். கேட்ட வார்த்தைகளுக்காக மீண்டும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. மகிமை